வெல்கம் காய்ஸ். நீங்க பார்த்துக்கிறது கிரிக்கெட் பேச்சு. ஸோ, இங்க கிரிக்கெட்ட பத்தி மட்டும் பேசுறது இல்லாம, அத பத்தி ஏ டூ இசட் எல்லாமே பார்ப்போம். அனலைசிஸ் இருந்து ஸ்ட்ராட்டஜி. ஸோ, லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து எபிசோட் 2 ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி மும்பை இந்தியன்ஸ்க்கு பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போற டீம் வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ, இவங்க தான் லாஸ்ட் இயர் கப் அடிச்சு அவங்களோட ட்ராஃபி ட்ராட்ட வந்து போக்குனாங்க. ஸோ, டீம் செட்டா இருக்கு. ஸோ, பெருசா பேச வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 17 வருஷமா வந்து ஈசால கப் நமதே சொல்லிட்டு கடைசியில நம்பதுன்னு ஆக்குனாங்க லாஸ்ட் இயர். அவங்க ஸ்குவாட் எடுக்கும்போதே வந்து நிறைய பேர் சொன்னாங்க இந்த ஸ்குவாட் வந்து கப் அடிக்காது, இந்த ஸ்குவாட் கண்டிப்பா வந்து 10th பிளேஸோ 9th பிளேஸ்லயோ முடிப்பாங்கன்னு எல்லாருமே வந்து அவங்க ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணாங்க. பட் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே நடக்காம அதுக்கு ஆப்போசிட் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிளேஸா முடிச்சாங்க, கப்பும் அடிச்சாங்க. இந்த டைம் வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் இந்த டைமும் சேம் ஸ்குவாட் தான் போவாங்க. ஏன்னா அதனாலதான் ரிட்டென்ஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் யாரையும் ரிலீஸ் பண்ணல அவங்க. Yes. ஸோ அவங்க பண்ண மேஜர் ரிலீஸ்னா லிவிங் ஸ்டோன் தான். மற்றபடி யாருமே அவங்க வந்து மேஜரா வந்து பண்ணவே இல்லை. ஸ்குவாட் வந்து சேம் ஸ்குவாடா இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் ஃபைனல் ஆரம்பிச்சு அதே மாதிரி இறங்கி போறாங்க. சால்ட்டோட கோலி ஓப்பன் பண்ண போறாரு. படித்தார் கேப்டன், டிம் டேவிட், ஜே சர்மா, ஷெப்பர்ட், எதல்வுட், புவனேஸ்வர் குமார், ஷியா சர்மா, எஸ் தயால். இந்த ஸ்குவாட் தானே போவாங்க. இந்த டைம் ஸ்டார்டிங் லெவன் போவாங்க, இல்ல வேற சேஞ்சஸ் பண்ணுவாங்க? மோஸ்ட்லி இந்த ஃபைனல் ஆடின 11 தான் ஆடுவாங்க. பட் ஃபைனல் ஆடின ஒரு சில பிளேயர் மிஸ் ஆயிருந்தாங்க. ஏன்னா இன்ஜுரி கன்சர்ன்காண்டி. தேவ்தத் படிக்கல் ஃபைனல் ஆடல. டிம் டேவிட் ஃபைனல் இல்ல, ஆடல. நான் குருணல் பாண்டியா சொல்லாம விட்டேன். ஓகே, ஓகே, ஓகே. ஃபைன், ஃபைன், ஃபைன். யா. நீங்க அந்த ஸ்குவாட ஒரு டைம் யார் ஆட போறாங்கன்னு தெளிவா சொல்லுங்க. யாராரு ஒரு ஸ்டார்டிங் லெவன் இருக்கும் நீங்க சொல்லுங்க ஒரு டைம். ஓகே. அவங்க ரிட்டர்ன் பண்ண பிளேயர்ஸ் மொத்தம் 17 பிளேயர்ஸ். ஸோ அதில் 6 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ், 2 ஓவர்சீஸ் ஸ்லாட் மிச்சம் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்களோட மிச்சமான கேப்ஸ் வந்து ரிமைனிங் வந்து 16.40 crores. ஸோ அவங்க ரிட்டர்ன் பண்ண பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அபிநந்தன் சிங், புவனேஸ்வர் குமார், தேவ்தத் படிக்கல், ஜேக்கப் பத்தல், ஜிதேஷ் சர்மா, ஜாஷ் ஹேதல்வுட் அண்ட் குணல் பண்டியா அண்ட் நுவான் துஷாரா, பில் சால்ட், ரஜத் பட்டிதார் கேப்டன், ரசிக் சலாம்தார், ரமாரே ஷெப்பர்ட், ஷியா சர்மா, ஸ்வப்னில் சிங், டிம் டேவிட், விராட் கோலி அண்ட் எஸ் தயால். எஸ், அந்த ஸ்டார்டிங் 11 என்னவா இருக்கும்? யா, மோர் நான் சொன்னதா இருக்குமா இல்ல சேஞ்சஸ் அதுல கண்டிப்பா வருமா ஏதாச்சும்? மோர் ஆஃபன் சேமா தான் இருக்கும். ஓப்பனிங் ஃபைனல் ஆர்டர் லெவல்ல இருந்து ஒரு சில சேஞ்சஸ் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இன்ஜுரி கன்சர்ன்காண்டி. ஓப்பனிங் சேம் சால்ட் அண்ட் கோலி, 1 ரன் படிக்கல், 4 ரஜத் பட்டிதார், 5 டிம் டேவிட். ஏன்னா டிம் டேவிட் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் குடுக்குறாரு மேல வரும்போது. ஸோ அத நான் யூஸ் பண்ணிக்க பார்ப்பேன் என்னோட டீம் ஆச்சுன்னா. ஸோ நல்ல 6. ஃபார்ம்ல இருக்காரு. எஸ், ஹாட் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ 6ல வந்து ஜிதேஷ் சர்மா நல்லா ஃபினிஷ் பண்ணி குடுத்துருக்காரு. ஒன் ஆஃப் மேட்சஸ் சொதப்பிருக்காரு. கண்டிப்பா இந்தியா ஏக்கு அவர் கேப்டன்சி பண்ணும்போது கொஞ்சம் கொஸ்டினபிள் இருந்துச்சு. பட் ஆர்சிபிக்கு நல்லாவே கொஞ்சம் பண்ணிருக்காரு. ரொம்பவே இருந்தது. எஸ், ரொம்ப மோசமா கேப்டன்ஷிப் பண்ணாரு, ஃபினிஷ் பண்ணாரு கேம்ஸ் எல்லாத்தையும். எஸ். நம்பர் 7ல குணல் பாண்டியா, நம்பர் 8ல வந்து பார்த்தீங்கன்னா ரொமாரே ஷெப்பர்ட், நம்பர் 9ல புவனேஸ்வர் குமார், 10ல ஹேசல்வுட், 11ல ஷியா சர்மா. இங்க இம்பாக்ட் பிளேயரா வர்றது தான் ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த பிரச்சனைய பத்தி நான் பேசணும்னு விரும்பல. எஸ்டிஆரோட பிரச்சனை தான். ஊருக்கே தெரியும் அந்த பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு. எஸ்தயர் பிரச்சனை தான். ஸோ பட் யா, அந்த பிரச்சனை பத்தி பேச போறது இல்ல. பட் அந்த பிரச்சனைனால வந்து அவர் லெவல்ல விளையாடுவாரா மாட்டாரான்னு அவருக்கே தெரியல எனக்கு தெரிஞ்சு. யா, ஃபார் மீ அவர் ஆடணும்னு அவசியமே இல்ல. இருக்கணும்னு அவசியமே இல்ல. அவங்க அவங்க பேக்கப் இருக்கு ஆல்ரெடி. ரசிக் சாம் தான் இருக்காரு. இஸ் a குவாலிட்டி பவுலர், குவாலிட்டி யங்ஸ்டர், அப்கமிங் டேலண்ட். ஸோ அவர கொஞ்சம் புஷ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு மோர் ஆஃபன் அவர் தான் ஆடுவார் இந்த சீசன்ல. ஓகே. இது இல்லாம உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நான் உங்களுக்கான ஒரு 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 குறி கொடுக்குறேன். என்னென்ன பிரச்சனை வந்து அவங்க வந்து ஆக்ஷன்ல போய் வந்து ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்றேன். அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு இந்தியன் ஸ்பின்னர் பேக்கப் தேவைப்படுறாங்க. ஏன்னா ஷியா சர்மா வந்து லாஸ்ட் டைம் வந்து அவர் வந்து அவரோட ஒரு பிரில்லியண்டான ஒரு ஒரு இயரா இருந்துச்சு. ஸோ சேம் இயர் கண்டிப்பா ஆவான்னு தெரியல. ஸோ கண்டிப்பா அவருக்கு ஒரு பேக்கப் தேவைப்படுது ஷியா சர்மாவுக்கு. அது மட்டும் இல்லாம ஹேசல்வுட்க்கு பேக்கப் வந்து துஷாரா இருக்காரு. பட் அவர் மட்டுமே போதாது. எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பாலர் கண்டிப்பா உங்களுக்கு பேக்கப் தேவைப்படுது. அது இல்லாம ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் ஷெப்பர்டுக்கு பேக்கப் கண்டிப்பா தேவைப்படுது ஒருத்தர். ஸோ அதுவும் இல்லாம வந்து ஒரு இந்தியன் ஃபேசர் கண்டிப்பா அதுவுமே தேவைப்படுது. ஸோ இதுல யாராவது வந்து அவங்க எடுக்க சான்சஸ் இருக்கு, எந்த பிக் பண்ணலாம். ஸோ
யூ தாட்ஸ் எல்லாமே. டெஃபினட்டா அவங்களோட ஃபர்ஸ்ட் பிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரா தான் இருப்பாங்க. ஸோ நான் வந்து ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் ஃபர்ஸ்ட் எடுத்த டிமாண்ட் வைக்க மாட்டேன். ஏன்னா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இப்ப தயாளோட கேஸ் வந்து எப்படின்னு தெரியாது நமக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் பொசிஷன் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ எனக்கு வந்து அதுல ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா ரேடார்ல. சிவம் மாவி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் வித் கொஞ்சம் பேட்டிங்கும் குடுப்பாரு. ஸோ நெறைய டீம்ஸ் அவங்கள பார்க்குறாங்களான்னு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் தியாகி அவரும் நல்லா பண்ணிட்டு தான் இருக்காரு. பெருசா எந்த டீமும் எடுத்ததில்ல லாஸ்ட் 2 இயர்ஸா. அண்ட் ஒரு அன்னோன் டேலண்டா சையத் முஸ்தகில்லேருந்து ஒருத்தர் அசோக் சர்மா 145, 146 அசால்ட்டா கிளிக் பண்றாரு. அண்ட் நல்லா ஸ்விங் பண்றாரு. அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். ஸோ அவருக்கு ஏதாவது டீம் பீட் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஆர்சிபி எடுத்தா நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு நல்ல இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. அண்ட் இன்னும் ஃபாரின் இருக்காங்க. கிரண் சகாரியா. இருக்காங்க. பட் அவங்கலாம் வந்து லைக் அவங்க தேட வேண்டிய எபிலிட்டில இருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஒரு குயிக் ஃபாஸ்ட் பவுலர் தேவை. நான் ஆல்ரெடி ரசிக் இருந்தாலும் உங்களுக்கு வந்து மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் தான். ஸோ சேதன் சக்கரியா சிமிலர் டூ ரசிக். ஸோ திமி அதே மாரி ஒரு பிளேயர் ஆகாஷ்தீப். ஆகாஷ்தீப் ஆல்ரெடி டீம்ல இருந்திருக்காரு. ஆர்சிபி சைடுல இருந்திருக்காரு. பட் சோ அதிகமா இப்போ என்எல்சி போயிருவாரு. வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ ஆகாஷ்தீப் பத்தி எடுக்க சான்சஸ் இருக்கா? 6 to 8 க்ரோர்ஸ் போயிருவாரு. ஸோ ஆர்சிபி கிட்ட இருக்க பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மிட் பட்ஜெட் தான். ஸோ உங்களால 6க்கு மேலயும் போ முடியாது. அதே மாரி 3க்கு மேலயும் அவங்க நெனச்சா போலாம். ஸோ 3 to 6 க்ரோர்ஸ்க்குள்ள தான் அவங்க எல்லா பிளேயர்ஸையும் வாங்க வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால ஆகாஷ்தீப் கண்டிப்பா அவங்க ரேடார்ல இருக்க மாட்டாங்க. கம்மி பிரைஸ்ல கிடைச்சா கண்டிப்பா எடுத்துக்குவாங்க. ஓகே. இது 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 இல்லாம வந்து அவங்க ஒரு ஓவர்சீஸ் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பேக்கப் ஃபார் ஹேசல்வுட் யா, எடுத்தாகணும் கண்டிப்பா. யா மஸ்ட். பட் வந்து பெரிய எக்ஸ்பென்சிவ் குடுத்து எடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா ஒரு லாஸ்ட் பேஸ் பிரைஸ்ல ஒரு பேஸ் பிரைஸ்ல ஒரு பேஸ் பிரைஸ்ல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஒரு பேஸ் ஒரு பிரைஸ் எடுப்பாங்க. ஏன்னா ஒரு அவங்க விட்டதே லுங்கிங்கிடி. ஸோ லுங்கிங்கிடி ஏன் வுட்டாங்கன்னா, பெருசா கிரிக்கெட் ஆடல அது ஐபிஎல்க்கு அடுத்து. ஸோ அதனால தான் ஒரு ஃப்ரெஷ் பிளட்டோ எஸ். சம்திங் சீனியர் எடுக்கலாம். இன்னொன்னு மறந்துறாதீங்க. நெறைய பேர் வந்து ஹேசல்வுட் இன்ஜுரின்னு சொல்றாங்க. பட் லாஸ்ட் இயர் ஹேசல்வுட் 12 மேட்சஸ் ஆடுனாரு. லாஸ்ட் 2 மேட்சஸ் தான் அவர் ஆடல. ஸோ அந்த மேட்சஸ்மே ஆர்சிபி ரொம்ப பேடாலாம் பண்ணல. ஸோ நுவான் துஷார் ஒரு மேட்ச் ஜெயிச்சு குடுத்தாரு. லுங்கிங்கிடி ஒரு மேட்ச் ஜெயிச்சு குடுத்தாரு. ஸோ ஆர்சிபி நோன் ஃபார் குட் பேக்கப்ஸ். ஏன்னா லாஸ்ட் இயர் அவங்க பேக்கப்ஸ வச்சு மட்டுமே ஜெயிச்சாங்க. ஒரு ஒரு ஒருத்தர நம்பி அந்த டீம் இல்ல. லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு நம்ம லாஸ்ட் டீம்ல வந்து மும்பைய பத்தி பேசினோம். அவங்க ஒரு பிளேயர் அவங்க ஸ்குவாட்ல 11ல எடுத்துட்டீங்கன்னா, அவங்க 11ஏ மொத்தமா மாறுச்சு. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பில் சால்ட் போனார்னா, பெத்தல் வராரு. பெத்தல் போனா உங்களுக்கு டிம் டேவிட் இருக்காரு. டிம் டேவிட் போனா உங்களுக்கு லாஸ்ட் இயர் லியாம் லிவிங்ஸ்டன் இருந்தாரு. கண்டிப்பா லியாமுக்கு பதிலா வேற பிளேயர் எடுப்பாங்க. அண்ட் ஷெப்பர்ட் இருக்காரு. இந்த மாரி வெரைட்டி ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு. ஸோ அதனால தான் அவங்க போன வருஷம் சக்சஸ் ஆனாங்க. ஸோ இந்த வருஷமும் அந்த அதே மந்த்ரா தான் எடுத்துட்டு வர பார்ப்பாங்க. இப்ப இந்த ஓவர்சீஸ் ஆப்ஷனை வந்து ஒரு ஒரு ஆடம் பென்னே பார்க்கலாமா? ஒரு கைல் ஜெமிஷன் இருக்காரு. யா மோர் ஆஃபன் அவங்க ஒரு ஆடம் ஆண்டிக் பென்னிக்கு நார்க்கியா இருக்காரு. ஒரு ஆண்டிக் எஸ். நார்க்கியா இருக்காரு. ஸோ யா அவங்க மோஸ்ட்லி நியூசிலாந்து ஃபாஸ்ட் நிறைய பவுலர். நிறைய நிறைய ஒரு மார்க்கெட்ல வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து பஞ்சமே கிடையாது. ஸோ யா அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஈஸியா எடுத்துருவாங்க. பிளேயர் வந்து பிக் பண்ணி எடுத்துருவாங்க. பிரச்சனை எங்க வருதுன்னா, ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி இந்த ஆல்ரவுண்டர் ரொம்ப குருஷா இருப்பாங்கன்னு. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆக்ஷன்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ அதனால இந்த இந்த பர்டிகுலர் வந்து ஆல்ரவுண்டர் ஒரு இந்த மார்க்கெட் மட்டும் ரொம்ப ஏறி இருக்கு. ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டோன் 11 கோடிக்கு விட்டாங்க. பட் இப்ப எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 20 கோடி கூட போக சான்ஸ் அதிகமா இருக்கு. யா எனக்கு லியாம் லிவிங்ஸ்டன் மாரி பிளேயர் தான் அவசியம். பட் லியாம் லிவிங்ஸ்டனே கிடைக்க மாட்டாரு. பட் அவங்களும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் நல்லா அவங்க பண்ணல. இப்ப பட் யோசிப்பாங்களா? அவங்க இப்ப யோசிப்பாங்களா? ஏன் நம்ம லியாம் லிவிங்ஸ்டன் விட்டுட்டு நோ. யா அஸ் அ ஃபேனா பார்த்தீங்கன்னா, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த ஃபைனல்ல வந்து அவரோட பார்ட் கொஞ்சம் குரூஷியலா இருந்துச்சு. ஒரு கேட்சஸ் சூப்பரா பிடிச்சாரு. ஒரு 25 அடிச்சாரு. அஸ் அ ஃபேனா எஸ் இல்ல அவர் அது போறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அது கிடையாது. பட் இந்த மணி ஏன்னா அவங்க நினைச்சிருக்காங்க லியாம் லிவிங்ஸ்டன் வந்து ஒரு 10 கோடி கீழே தான் போவார் விட்டுருக்காங்க. பெருசா ஒரு தேவை. பட் இப்போ வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஹாட் ப்ராப்பர்ட்டி ஆயிட்டாரு. அவர் 20 கோடி கூட போகலாம். சென்னைக்கு தேவைப்படுது இல்ல. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ கண்டிப்பா அவர் வந்து நல்ல ஒரு விலைக்கு போவாரு. நீங்க வந்து மத்த டீம் கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க 10 கோடி வாங்கி வெளிய வைக்கின்றது ஒரு முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா உங்க டீம் தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நீங்க அடுத்தவங்க டீம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்க டீம் நீங்க சரியா எடுக்கணும். ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டன் விட்டதுக்கு காரணமே அவங்க பேக்கப்ஸ் எடுக்கணும்காண்டி மட்டும் தான் விட்டாங்க.
ஏன்னா தெரியும் ஆஷஸ் இருக்கு. அதுக்கடுத்து ஒரு T20 கப் இருக்கு. ஸோ ஹேசல்வுட் என்ன மாரி ஃபிட்னஸ் இருப்பாருன்னு தெரியாது. பட் ஒரு நல்ல நியூஸ் இருக்கு. ஒரு கெட்ட நியூஸ் இருக்கு. ஹேசல்வுட் ஆஷஸ் ஆடுறது ரொம்ப ரேர் தான் இனிமே. ஸோ போன வருஷம் எப்படி ஃப்ரெஷ்ஷா வந்தாரோ, அது மாரி ஃப்ரெஷ்ஷா வந்து மும்பை அண்ட் சிஎஸ்கே வந்து பொளக்க போறான்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் வந்து யார் எடுக்க சான்ஸ் இருக்கு? 2, 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. டெஃபினட்டா அவங்க வந்து லியாமுக்கு மாரியே தான் பார்ப்பாங்க. ஸோ என்னோட தாட்ஸ் வந்து லியாம் மாரி ஒரு மேத்யூ ஷாட் இருக்காரு. ஸோ பெரிய டீம்ஸ்லாம் நெறைய டீம்ஸ் பிக் பண்ண மாட்டாங்க ஷாட்ட. ஸோ ஹி கேன் ஓப்பன் ஆல்சோ. ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தராரு. நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கூட. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மைக்கேல் பிரேஸ்வெல். அவரோட நல்ல ஆப்ஷனா இருப்பாரு ஆர்சிபிக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஆர்சிபிக்கு ஆடியிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து ஜேசன் ஹோல்டர். அவருமே நல்ல ஆப்ஷன். பட் எவ்வளோ போவாருன்னு தெரியாது. ஸோ ரியலிஸ்டிக் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மேத்யூ ஷாட் தான். ஒரு ஒரு மேத்யூ ஃபோர்ட் மேத்யூ ஃபோர்ட் ஐபிஎல் லெவல்ல தெரியலங்க. நான் அவர் வந்து ஓடியன் ஸ்மித் மாரி தான் எனக்கு தெரியாரு இப்போதைக்கு. ஸோ வரட்டும். ஒரு 2 வருஷம். ஏன்னா ரமேஷ் ஷெப்பர்டுக்கே வரதுக்கு ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. ஸோ அவர் வந்து பிரைம்கரக்கே 3 இயர்ஸ் ஆச்சு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே. எதுக்கு அவசரப்படுறோம்? ஓகே. ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் சொல்லியாச்சு. ஒரு ஒரு இந்தியன் ஸ்பின் பவுலர் பேக்கப் யார் எடுப்பாங்க? சுஷாந்த் சர்மாக்கு. கண்டிப்பா ராகுல் சகர் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இன்கேஸ் ராகுல் சகர் கிடைக்கலன்னா, டொமஸ்டிக்ல சரண் ஜெயின் ஒரு ஸ்பின்னர் இருக்காரு. கிடைக்க சான்ஸ் அதிகமா இருக்கு. 10,000 கோடி இருக்கு. கண்டிப்பா கிடைக்க சான்ஸ் இருக்கு. இன்கேஸ் கிடைக்கலன்னா, ரொம்ப டிமாண்ட் இருந்துச்சுன்னா, சரண் ஜெயின் ஒரு ஸ்பின்னர் இருக்காரு. ஸோ ஸ்பின்னர்ன்னு சொல்ல ஒரு வந்து ஒரு குரல் பண்ணியா மாரி ஒரு கரண் சர்மா இருக்காரு. கரண் சர்மா இருக்காரு. லைக் அவ்வளோ பின்னாடி போணுமான்னு நான் யோசிக்கிறேன். ஸோ ஒரு நெறைய லெக் ஸ்பின்னர் இருக்காங்க. கர்நாடகால இருந்து ஒரு ஸ்பின்னர் இருக்காரு. ஸோ கண்டிப்பா லாஸ்ட் இயர் ட்ரையல்ஸ் அட்டெண்ட் பண்ணாரு. ஸோ அவர திரும்பி எடுக்கலாம். ஐ திங்க் ஒரு 2, 3 கர்நாடகா பிளேயர்ஸ் அவங்க எடுத்தாகணும். பார்ப்போம் யார் எடுப்பாங்க. நம்ம ஃபாஸ்ட் பவுலிங் பேசிட்டு இருந்தோம். சம்ஒன் லைக் ஆகாஷ் பன்வால். டெஃபினட்டா ரேடார்ல இருப்பாங்க. பட் நெறைய டீம்ஸ்க்கு அந்த மாரி ப்ராப்பர்ட்டி தேவைப்படுது. ஸோ ஒரு இந்தியன் சீமர். ஸோ அதனால ஈஸியா கிடைச்சாருன்னா, ஆர்சிபி ஒரு லக் அண்ட் ஒரு பெனிஃபிட் கூட. பட் கிடைக்க மாட்டாருன்னு தான் எனக்கு என்னோட தாட் அது. ஓகே. ஓகே. ஆர்சிபியோட அந்த அந்த லிஸ்ட்ல ஃபைனல் தாட்ஸ் உங்களுக்கு? டீம் நல்லா இருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் மாரியே ஆடுனாங்கன்னா, டெஃபினட்டா செமிஸ் போயிருவாங்க. ஸோ அன்லெஸ் இந்த மாரி ஒரு டிராஸ்டிக்கா ஏதாவது இன்ஜுரீஸ் அந்த மாரி நடந்தா மட்டும் தான் உங்களுக்கு ஒரே பிரச்சனை. மத்தபடி நோ இஷ்யூ. ஸோ 2016ல எப்படி ஒரு விராட் கோலி ஆடுனாரோ, அதே மாரி ஆடணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். 973 அத பிரேக் திரும்ப பண்ணணும். ஆர்சிபி வந்து ஈசால கப் நம்மது வாக்குவாங்களா? சான்ஸ் இருக்கா? டெஃபினட்டா இஸ் ஹை சான்ஸ் கம்பேர்ட் டு எனி டீம் நான் சொல்லுவேன். என்னதான் மும்பை பெட்டர் டீமா இருந்தாலுமே, பெட்டர் கோச்சஸ் இருக்காங்க, பெட்டர் டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க, பெட்டர் கேப்டன் இருக்காரு இங்க. ஸோ அதனால சொல்றேன். ஹர்திக் பாண்டியா வந்து பெட்டர் கேப்டன் சொல்றீங்க? ஓகே. முடிச்சுக்கோங்க இதோட வீடியோவை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.